கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस विश्राम दिन के लिए हम प्रभु को धन्यवाद देते இந்த हैं। 2020 ஆண்டு इस 2020 वर्ष के இந்த கடைசி மாச இந்த கடைசி ஓய்வு நாள் நம்ம வந்து நின்று கொண்டிருக்கிறோம். हम आखिरी संडे में हम आए हैं। உங்களை இந்த ஆராதனை வேளையிலே आपको इस आराधना के समय में உங்களை சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बड़े आनंद लगता है। ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை செய்து நீங்க அதை துதித்து நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். परमेश्वर ने आपको किया हुआ भलाई को याद करते करते आपको धन्यवाद देना எத்தனையோ है। நன்மைகள் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். उसने आपके बीच कितने भलाई काम किए எண்ணி हैं। முடியாத காரியங்களை அவர் செய்திருக்கிறார். वो अनगिनत कार्य आपके जीवन में அது किए हैं। எல்லாவற்றையும் சோதர நன்றியோடு கூட वो सब याद करके धन्यवाद देते हैं। நீங்கள் துதிக்கும்படியாக आप लोग धन्यवाद देने के உங்களை लिए நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். हम आपसे प्रेम से विनती करते हैं। ஆயிரம் நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். उसने हजारों हजारों भलाई किए हैं। சோதர கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவராய் இருக்கிறார். वो अनुग्रह किया हुआ परमेश्वर நல்ல है। எபெனேசராய் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். वो एबेनेजर बनकर आपको चलाकर आया நன்றி है। சொல்ல வார்த்தையே இல்லை. वो धन्यवाद देने के लिए शब्द ही नहीं அவ்வளவு है। காரியங்களை इतना बड़ा இந்த कार्य வருஷத்துல इस वर्ष में உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். परमेश्वर ने आपको किया நாம் है। ஒரு இந்த பாடல் வழியாக इस गीतों के जरिए से தாரே தோக்கலமா इस आराधना को शुरुआत நீங்கள் करेंगे। எங்களோடு கூட आप भी हमारे साथ இந்த பாடல் வழியாக हमारे साथ इस गीतों के जरिए நீங்களும் படிக்கும்படியாக आपको हमारे साथ गाने के உங்களை अன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். हम आपसे प्रेम से विनती करते ஆண்டவர் हैं। நல்லவர். परमेश्वर अच्छा है। Jesus. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாறி எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திடாதே உதவும் கரங்கள் நான் கண்டேன். நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திடாதே உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் நீ நல்ல கர்த்தரே. என்னை விடாமல் காக்கும் நீ நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் அன்பும் எங்கும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை வழிவிடாது என்னை தாங்கும் கரங்களால் நான் கண்டேன். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள்
நன்றி சொல்வதற்கு धन्यवाद कहने के लिए வார்த்தையே இல்லப்பா. शब्द ही नहीं है पिता। இந்த 2020ஆம் ஆண்டு इस 2024 में எந்த நாள் வரைக்குமாக आज के दिन तक எங்களுடைய வாழ்க்கையில हमारे दिन में இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் इसे सुनने वाले सभी के जीवन में ஆயிரமா நன்மைகளை நீ செய்திருக்கிறாய். आपने हजारों हजारों कार्य किए हैं। அதை நாங்கள் மறக்க முடியாத ஆண்டவரே. उसे हम कभी नहीं भूल सकते। அதை நாங்கள் ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்ல முடியாதையா. कभी नहीं हमें उसे नहीं चाहे नहीं बोल सकते। எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன். इतना भलाई काम किया। அதை நாங்கள் இந்த நாட்களில் நினைக்கிறோம். वो दिन को हम याद करते இதை हैं। நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. उसे याद करके हम धन्यवाद देते हैं। இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस वर्ष के इस आखिरी संडे के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே हैं। 51 வாரங்கள் எங்களை கடந்து நடக்க கிருபை கொடுத்து நமக்கு நன்றி. आपने हमें जो 51 जो संडे को हमें लेकर आए थे, ஆண்டவரே இந்த 52வது வாரத்துல इस 52 संडे पर எங்களை கொண்டு வந்திருக்க உமக்கு ஸ்தோத்திரம். आपने लेकर आया है, इसके लिए இந்த ஆராதனை வேளையில முற்றிலுமாக நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். इस आराधना के समय में आप राज्य कीजिए। நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். आप हमें मार्ग दीजिएगा। இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. इसे देखने वाले बच्चों को आशीष दीजिए। பலப்படுத்துவீராக. बलवत உம்முடைய कीजिए। கரத்துக்குள்ளாக அவளை தாழ்த்துகிறோம். उन्हें अपने हाथों के अंदर उन्हें छिपा பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़े काम कीजिए। தொடர்ந்து வழி நடத்துங்க. लगातार मार्ग दिखाइएगा। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमेन। எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब आनंदित में हैं? அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைத்து நீங்க பார்க்க வேண்டும். जरा उसने किया हुआ भलाई काम को याद करके எத்தனை धन्यवाद நன்மைகளை அவர் कीजिए। செய்திருக்கிறார். कितना भलाई काम किया है। எங்களோடு இணையும்படி இணைந்து கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़कर எங்களோடு ஆராதிக்கும்படியாக हमारे साथ आराधना करने உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். आपसे हम प्रेम से विनती करते हैं। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे लिए भी आप लोग प्रार्थना எங்களுடைய कीजिएगा। ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारी सेवकाई के लिए प्रार्थना எங்களுடைய कीजिएगा। வடநாட்டு ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे उत्तर दिशा में सेवकाई करने वाले मिशनरियों के लिए உங்களுடைய प्रार्थना ஜெபம் कीजिएगा। தான் आपका ही எங்களை प्रार्थना தாங்குகிறது. हमें संभालता है। உங்களுடைய ஜெபம் தான் आपका ही இந்த प्रार्थना ஊழிய பாதையில सेवकाई के मार्ग எங்களை में வழிநடத்தி கொண்டு வந்து இருக்கிறது. हमें मार्ग चलाकर இந்த आता ஆண்டு है। கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து இருக்கிறார். इस वर्ष पूरा उसने हमें चलाया புதிய है। ஆண்டிலே नए वर्ष में ஒரு புதிய தரிசனத்தோடு கூட नए दर्शन से புதிய தீர்மானத்தோடு கூட नए विचार से ஊழியத்தில் நாங்கள் கடந்து செல்லும்படியாக सेवकाई में हम कदम रखने के தரிசனங்கள் लिए நிறைவேறும்படியாக हमारे दर्शन सब पूरा होने இதற்காக के लिए நீங்க செபிக்க வேண்டும். आप हमारे लिए प्रार्थना ஊழியம் कीजिएगा। செய்கிற மிஷனரிகளுக்காக செபிங்க. सेवकाई करने वाले मिशनरियों के लिए அந்த प्रार्थना கிராமங்களுக்காக कीजिए। செபிங்க. वो गांवों के लिए प्रार्थना அந்த कीजिए। கிராமங்களிலே उस गांव में ஆண்டு இரட்சகராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். केवल प्रभु यीशु मसीह के नाम महिमा होना அந்த है। கிராமங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள वो வேண்டும். गांव यीशु को जानना है। விசேஷமாக வடநாட்டு ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். विशेष तौर से उत्तर दिशा में सेवकाई करने वालों के लिए प्रार्थना இந்த வருஷத்துல कीजिए। ஒரு சபை கட்டப்பட வேண்டும். इस वर्ष में वहाँ पे कलीसिया बांधना है। அதற்கு अनेक காரியங்கள் செய்யப்பட வேண்டும். उसमें अनेक कार्य काम करना है। தேவைகள் அதிகம். बहुत सारे जरूरत ஆனால் है। கர்த்தர் தேவைகள் மத்தியிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். लेकिन परमेश्वर उस जरूरतों में से भी बड़ा அவர் है। பெரியவர். वो महान அவர் है। நிச்சயமாக செய்வர் விசுவாசிக்கிறோம். वो निश्चय करेगा करके हम विश्वास நீங்களும் करते हैं। ஜெபியுங்கள். आप लोग भी प्रार्थना कीजिए। நீங்களும் ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்கள். आप भी प्रभु की ओर ஏதாவது देखिए। வழியில कोई न कोई मार्ग இந்த में புதிய ஆண்டு பிரவேசிக்க பிற நீங்கள் इस नए वर्ष में प्रवेश करने वाले ஏதாவது आप ஆண்டவருக்காக செய்யுங்கள். कुछ तो प्रभु के लिए உங்களுடைய कीजिएगा। பெயர் आपका नाम பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. उस पुस्तक में लिखा உங்களுக்கு जाएगा। மிகுதியான பலன் கடந்து வரும். आपको अनगिनत भलाई ஒரு आएगी। வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन कहता है, இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார். जो कोई मेरी सेवकाई करे பிதாவானவர் पिता उससे அவனை கனப்படுத்துவார். आदर करेगा। உங்களை அவர் वो கனப்படுத்துவார். आपको आदर करेंगे। சரியா? ठीक है। நாம் இப்பொழுது கூட हम भी अभी ஒரு தமிழ் பாடலையும் एक तमिल गीत को ஒரு இந்தி பாடலையும் और एक हिंदी गीत को நாம் படித்து हम गाकर தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर के नाम की महिमा நீங்களா करें। சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब आनंद में हैं? அப்படிதானே? है ना? புதிய ஆண்டுல போறோம் அல்லவா? नए वर्ष में जाने वाले புதிய हैं। Dress கிடைக்கும். नए कपड़े मिलेंगे। புதிய புதிய வசனங்கள் கிடைக்கும். नए नए वचन ஆண்டவர் புதிய मिलेगा। காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर नए कार्य அப்படி करेगा। எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. वही इंतजार से बैठे हैं ना? செய்வா. जरूर करेगा। ஆண்டவர் யார் தெரியுமா? और परमेश्वर ஐஸ்வர்யம் உள்ளவர். वो धनवान है। ஹalleluya. हालेलुया। ஐஸ்வர்ய சம்பத் वो ஆண்டவர் धनवान परमेश्वर உங்களை ஐஸ்வர்யத்தால் நிரப்புகிறவர். आपको धनवान से भर உங்களை जाएगा। கைவிடவே மாட்டார். परमेश्वर का हाथ नहीं Praise छोड़ेगा। the Lord. हालेलुया। தமிழ் பாடலை படிக்கலாமா? एक तमिल गीत गाएंगे। ஒரு நாளும் என்னை மறவா தேவன் நீரே, நன்றியோடுமை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசு என்ற பாடல் வழியாக உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். உங்களுடன் இணைந்து படியுங்கள்.
நீ என்னை தாங்கினீர் உம் சிறகால் மூடி காத்தீர். இந்த வருஷம் முழுவதுமாக வல்ல கரத்தால என்னை தாங்கி glory to God. என்னை காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே நாளும் என்னை நயவாக்கி நடத்தியே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை நயவாக்கி நடத்தியே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே. நான் மறந்தாலும் நான் மறவேனே, இன்று வாக்கெடுத்து அளித்தவரே. நல்ல பாடல் பாருங்க, நல்ல வரிகள் பாருங்க. நான் மறவேனே, என்று வாக்கெடுத்து அளித்தவரே. நன்றி இயேசுவே. சந்தோஷமாக ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறந்தேன் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறந்தேன் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எங்கள் பயமாவும் நீங்கியதே. எதிர்காலம் என் கையிலே. எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. நீர் பக்கத்தில் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றேனே. பயப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா? புதிய ஆண்டு எப்படி இருக்கு? பயப்பட இருக்கிறீர்களா? பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாதேயும் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் கருணை சந்தோஷமாக ஒரு நாளும் என்னை மறவாதேயும் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை விசுவாசமாக படியுங்க. அதுக்கேற்ற படியுங்கள். தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் யார் மறந்துட்டாங்களா? கைவிட்டு விட்டாங்களா? அழைத்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்று வாக்களித்து அழைத்தவரே. நன்றி இயேசுவே. ஆமென். இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறந்தேன் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவாதேயும் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே. ஆமென். glory to God. ஆமென். இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. Hallelujah. 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 परमेश्वर की नाम की महिमा हो। इतने समय हम लोग तमिल गीत सुने थे। अभी हिंदी गीत गाएंगे।
एक गीत ऐसा कहता है, मीठा नाम प्यारा नाम, एक ही नाम यीशु नाम। उसके नाम में हमें चंगे मिलते हैं, उसके नाम में हमें भलाई मिलता है, आशीष मिलती है, जिंदगी मिलती है। इस गीत के अनुसार हम सब मिलके, अगर ये गीत आप जानते हो, हमारे साथ गीत गाइए ताली बजाकर, एक हमारे पीछे पीछे आप गाइएगा। हालेलुया, धन्यवाद धन्यवाद। मीठा नाम प्यारा नाम, एक नाम यीशु नाम। मीठा नाम प्यारा नाम, एक नाम
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே सर्वशक्तिमान यीशु मसीह के नाम से உங்களுக்கு அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाइयां देते हैं। இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள்ல நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். इस वर्ष के आखिरी इतवार के दिन हम आए हैं। கர்த்தர் நம்மளை கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்தார். परमेश्वर हमें पिछले महीना पूरा हमें இந்த संभाला। நாளை காணும்படியாக इस दिन को देखने के लिए அவர் நமக்கு கிருபை கொடுத்தபடினால उन्होंने हमें अनुग्रह दिया है, நாம் इसीलिए தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். हम परमेश्वर को धन्यवाद देना நாம் चाहिए। எல்லோருமாக தேவனை ஆராதித்தோம் பாடல் வழியாக. इतने समय परमेश्वर की आराधना किए गीत के जरिए से। நாம் கொஞ்ச நேரமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். हम थोड़ी देर वचन की तरफ हम जाएं। கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அவர் பேசுவாராக. आज प्रभु हमसे बातें करें। கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் सुनने वाले प्रभु के जने आप लोग பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோமே நீங்க சொல்லும் பொழுது हमसे बातें करो प्रभु, हम सुन रहे हैं कहते समय நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை பேசுவார். निश्चय परमेश्वर इन वचनों के जरिए से आपसे बातें அந்த करेंगे। வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை இது கொண்டு வரும். ये वचन आपके जीवन में बड़ा काम लेकर आएगा। நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். प्रार्थना की स्थिति में रहिएगा। வார்த்தையில கடந்து செல்லுவோமா? क्या हम वचन की तरफ जाएं? எபேசியர் इफिसियों 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 20ஆம் வசனம் 20 वचन, அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, इसमें यूं कहता है, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். अब जो ऐसा सामर्थ्य है कि हमारी वित्तीय और समझ से कहीं अधिक काम कर सकता है और उस सामर्थ्य के अनुसार जो हम में कार्य करता है। நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், हमारा परमेश्वर कैसा है? அவர் பல விதங்களிலே பல நேரங்களிலே வித்தியாசமாக செயல்படுகிறவர். कई बार कई स्थितियों के अलग रीति से काम करता அவருடைய है। கிரியானது அதிசயமானவைகள். उनके कार्य अचंभित है। அவர் செய்கிற காரியமானது நம்முடைய புத்திக்கு எட்டாதது காரியமா இருக்கிறது. उनके कार्य हमारी समझ से परे रहने वाले कार्य எபேசியர் है। வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, इफिसियों में ये वचन कहता நாம் है, தேவனிடத்துல வேண்டிக் கொள்வதற்கும் आप परमेश्वर से जो विनती करते हैं நினைக்கிறதற்கும் और समझ से மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவர். अधिक काम करने के लिए सामर्थ्य पाया परमेश्वर है। இந்த வருஷத்தின் ஒரு கடைசி வாரத்துல நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். हम इस वर्ष के आखिरी हफ्ते में हम आए சோத்திரம். हैं। நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் आज भी हमारा இந்த परमेश्वर கடைசி வாரத்திலும் इस आखिरी हफ्ते में உங்களுடைய भी வாழ்க்கையில आपके जीवन நீங்க में எதெல்லாம் நினைத்தீங்களோ, आपने जो जो सोचा எதெல்லாம் था, தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தீங்களோ, जो जो अपनी प्रार्थना किया था, அதற்கும் மேலாக उससे भी ज्यादा ஆண்டவர் செய்வதற்கு परमेश्वर करने அவர் में வல்லமையுள்ளவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். वो सामर्थ्य पिता है। இந்த வருஷத்தின் கடைசில நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். शायद इस वर्ष में आप निराश के साथ बैठे நான் होंगे। எத்தனை காரியங்களுக்காக இந்த வருஷ துவக்கத்திலே ஜெபித்தேனே, मैं कितने कार्य के लिए इस वर्ष शुरुआत में मैंने प्रार्थना किया எத்தனை था, காரியங்களே நடக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேனே, कितने कार्य होगा करके मैंने सोचा ஆனால் था, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த காரியங்கள் நிறைவேறப்படவில்லை. फिर भी मेरे जीवन में एक कार्य नहीं हुआ। எதிர்பார்த்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரவில்லை. जो मैंने सोचा था वो मेरे हाथों में नहीं मिला। சோத்ரம். நான் ஒரு கடைசி வாரத்துல வந்து நின்றிருக்கிறேன். मैं आखिरी हफ्ते में आया हूँ। இனிமேலும் எனக்கு அந்த காரியங்கள் நடக்குமா? क्या वो काम मेरे जीवन में होगा? அப்படி சில கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம். इस प्रकार चिंतित में शायद आप ஆனால் நம்முடைய होंगे। ஆண்டவராகிய கர்த்தர் क्यों हमारा परमेश्वर ही அவர் होगा। எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவர். सब कुछ करने में वो सामर्थ्य है। யோபில் சொல்லப்பட்டு இருக்கிறது, अय्यूब में यूं कहता है, தேவரே हे प्रभु, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். तू सब कार्य करने में सामर्थ्य நீர் है। செய்ய நினைத்தது தடைபட என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். तेरी युक्ति को कोई रोक नहीं पाएगा। அவர் சகலத்தையும் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். वो सब कुछ करने में सामर्थ्य அவர் प्रभु இந்த है। கடைசி வாரத்துல वो इस आखिरी हफ्ते இந்த में, கடைசி ஞாயிற்றுக்கிழமையில आखिरी संडे அவர் में உங்களுக்கு वो आपको எல்லாவற்றையும் செய்கிறவருக்கு அவர் போதுமானவராக அவர் காணப்படுகிறார். सब कुछ करने में वो सामर्थ्य நீங்க है। ஒன்று விசுவாசிக்க வேண்டும், आप एक विश्वास அவர் என்னுடைய कीजिएगा, காரியங்களை वो मेरे कार्य को, எனக்கு தருகிற ஆசீர்வாதங்களை मेरे कार्य देने वाले आशीष அவர் को இந்த மாசத்திலே इस महीने में, இந்த வாரத்திலேயே इसी हफ्ते में
அவர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். देने में सामर्थ्य है। அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது जब आप उसको देखोगे, அவர் ஒரு சாதாரணமாக அவரை நீங்க பார்க்க கூடாது. साधारण रूप से मत देखिएगा। அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். वो एक सर्वशक्तिमान யோர்தானை परमेश्वर है। இரண்டாக அவர் பிளந்தவர். यरदन को दो भाग किया हुआ எரிகோ परमेश्वर। கோட்டை அவர் துதினால உடைத்தவர். यरीहो की पतन को स्तुति से तोड़ा हुआ है। பார்வோனியோட சேனையும் சிவந்த சமுத்திரத்தை அவர் தள்ளினவர். फिरौन और उसकी सेनाओं को लाल समुद्र में डुबो दिया है। இயற்கைக்கு மேலானவர் காரியங்களை செய்கிற वो தேவன். प्रकृति से बाहर करने वाला மரித்த परमेश्वर। லாசருவை அவர் உயிரோடு அவர் எழுப்பினவர். मरा हुआ लाजर को उसने जिलाया परमेश्वर। பிசாச அகப்பட்டவர்களை விடுதலை கொடுத்தவர். शैतान में जो जकड़े हैं उनको छुटकारा दिया எத்தனை परमेश्वर। அற்புதங்களை कितने कितने अद्भुत அவர் தம்முடைய कार्य வல்லமையினாலே अपनी सामर्थ्य அவர் से செய்திருக்கிறார் उन्होंने किया है। என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ये सब कार्य आप विश्वास करोगे, உங்களுடைய ஜெபத்திற்கு மேலாக आपकी प्रार्थना से भी बढ़े நீங்கள் थे, நினைப்பதற்கு மேலாக आप सोचने से भी அவர் बाहर செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். करने में सामर्थ्य है। நீங்க அதை விசுவாசிக்கணும். वो आपको विश्वास करना அவர் है। வல்லமை உள்ளவர். सामर्थ्य परमेश्वर அவர் है, எனக்கு செய்வார். वो मेरे लिए करेगा। இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது अगर ऐसा इंतजार में अगर நிச்சயமாக रहोगे, நிறைவேற்றுவார். निश्चय वो पूरा होगा। நாம் ஒரு சில சம்பவங்களை अब कुछ घटनाएं இந்த को வேத வசனத்தின் அடிப்படையின் வழியாக इस वचन के आधार நாம் पर கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ध्यान करने जा रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நமக்கு हमें தியானிப்பதற்கு इसे ध्यान அவர் करने உதவி செய்வாராக. वो हमें मदद करे। நீங்களும் கவனமாக கேளுங்க. आप भी बड़े ध्यान से கர்த்தர் सुनिए। நிச்சயமாக பேசுவார். निश्चय परमेश्वर आपसे बात करे। அப்போஸ்தலர் प्रेरितों के काम 16 அதிகாரம் अध्याय 16 14-15 வருஷம் பார்க்கும் பொழுது उसके 14 और 15 पद में हम देखते समय அப்பொழுது தியத்திரா ஊராலும் कुआतीरा के जो नगर की இரத்தாம்பர விற்கிறவர்களும் बैंजनी कपड़े बेचने वाली தேவனை வணங்குறவுமாகிய और परमेश्वर की भक्त லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். लूदिया नामक एक स्त्री इस सुन रही थी। பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை அவர் திறந்தருளினார். पौलुस जो बातें कर रहा था वो अपने मन को खोल दिया। கீழே சொல்லப்பட்டு இருக்கிறது, नीचे कहा गया அவர் है அவளும் वो அவருடைய வீட்டாரும் उसके घराने ஞானஸ்நானம் பெற்ற பின்பு बपतिस्मा लेने के बाद சோதரம் பாருங்க, விசுவாசமுள்ளவன் எண்ணினபடினாலே विश्वासी समझकर என் வீட்டிலே வந்து தங்கீர்கள் என்று சொல்லி हमारे घर आकर रहो, எங்களை வரிந்து கேட்டுக்கொண்டால் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. हमें बहुत मनाने लगी। இந்த காரியத்துல பாருங்க, इस कार्य में देखिएगा இங்க வந்து यहाँ पर ஒரு குடும்பத்தையே ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். एक परिवार को ही परमेश्वर ने उद्धार किया ஒருவேளை है। இந்த வருஷத்திலும் குடும்பம் ரட்சிக்கப்படாத ஒரு பட்சத்துல நீங்க இந்த கடைசி வால் நின்று கொண்டு இருக்கலாம். शायद आपका परिवार उद्धार नहीं पाए करके इस हफ्ते आखिरी हफ्ते में सोचते होंगे। யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை, कोई तो एक व्यक्ति जो उद्धार இவர் नहीं இந்த पाया, ரட்சிக்கப்பட்ட படுவான்னு நீங்க நினைத்தீங்க. ये व्यक्ति इस वर्ष में उद्धार पाएगा करके सोचे थे, ஞானஸ்நானம் எடுத்து நினைத்தீங்க. बपतिस्मा लेगा करके आपने सोचे थे, ஆனால் இது நடைபெறவில்லை लेकिन नहीं हो पाया। என்று சோர்ந்து போய் நீங்க காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ऐसा कि आप निराश में हो। இங்க பாருங்க, சம்பவம் நடக்கிறது. यहाँ पे घटना हुआ है। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस சோதர கர்த்தருடைய வார்த்தையை அந்த பிலிப்பி பட்டணத்தின் வெளியே ஆற்றுக்கு அருகே கர்த்தருடைய வார்த்தையை அங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது जब पौलुस अपने वचन फिलिप्पुस की पहुंचते उस किनारे के पास वचन बांटते समय லீதியாள் என்னும் பேருண்டதான लिदिया नामक की ஒரு ஸ்திரீ வசனத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தாள். एक स्त्री वो वचन को सुन रही थी। நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, केवल सामर्थ्य नहीं, அவருடைய வசனத்திலும் வல்லமை இருக்கிறது. उसके वचन में भी सामर्थ्य அவருடைய है। வசனத்திலும் அங்கே மாற்றங்கள் கடந்து வரும். उसके वचन में भी बड़ी बदलावट आती அவருடைய है। வசனத்திலும் அங்க ஒரு அற்புதம் நடக்கும். उसके वचन में भी बड़े अद्भुत काम होती அவருடைய है। வசனத்திலே அங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், उनके वचन से अनेक लोग उद्धार पाए அவர்கள் हैं, தொடப்படுவார்கள். वे छुए गए இந்த हैं। லிதியாளும் ஸ்திரீ लुदिया नामक की स्त्री சோதரத வசனத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கையிலே जब वो वचन सुन रही थी, அந்த வேதவசனம் சொல்லுகிறது, वचन यो कहता அந்த है வசனம் பேசுகிறதா அந்த சமயத்திலே जब ये वचन वो बातें करते समय கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். परमेश्वर ने उनका हृदय को खोल दिया। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அங்க கர்த்தர்
அந்த ஸ்திரீயுடைய இருதயத்தை திறந்து விட்டார். परमेश्वर ने उसका मन को खोल दिया. அந்த வசனமானது वो वचन அவருடைய இருதயத்துல सीधा हृदय கிரியை में செய்தது. काम करने शुरू அங்க किया. வேலை செய்தது. वहाँ पे कार्य करने शुरू அந்த किया. கிரியை செய்தபடினாலே वहाँ पे काम करने के அவருடைய लिए இருதயம் திறந்திருக்கிறார். उसने अपने हृदय को खोल दी. இந்த சம்பவத்துல इस घटने में ஒரு காரியத்தை நீங்க கவனித்தாக வேண்டும். ये कार्य को बड़ा ध्यान அது என்ன लगाइएगा. சொல்லப்பட்டு இருக்கிறது? क्या है? தேவனுடைய வார்த்தையை பவுல் பேசினது மூலமாக पौलुस परमेश्वर का वचन बांटते समय லீதியால் மட்டும்தான் அங்க கேட்டுக்கொண்டே இருந்தார். केवल लुदिया ही वहाँ पे सुन அந்த रही थी. குடும்பத்தின் ஸ்திரீயாகிய லீதியால் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருந்தாள். उस परिवार की उस लुदिया नामक की स्त्री ही सुन ஆனா रही என்ன थी. நடந்தது சொன்னால் लेकिन वहाँ पे क्या हो गया? அந்த குடும்பம் முழுவதுமே पूरे परिवार சோதரம் அவளும் वो அவளுடைய வீட்டாரும் उसकी அங்கே घरानी ஞானஸ்நானம் பெற்றாண்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. बपतिस्मा लिया करके हम देखते हैं. ஹalleluya हालेलुया. ஹalleluya. ஹalleluya. இது என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் इनमें से हमें क्या समझना है ஒரு कि குடும்பத்தில் கர்த்தர் ஒருவரை சந்தித்தார் என்று சொன்னால் अगर एक व्यक्ति को परमेश्वर ने छून लिया तो கர்த்தருடைய வார்த்தை மூலமா அவர்களை தொட்டார் என்று சொன்னால் परमेश्वर के वचन के जरिए से उनको छू लिया तो சோதரம் முழு குடும்பத்தையும் पूरे परिवार को ரட்சிக்கும்படியாக उद्धार करने के लिए தேவன் வல்லமை உள்ளவர். परमेश्वर सामर्थ्य है. ஹalleluya. हालेलुया. வருஷ கடைசியிலே इस वर्ष के आखिरी உங்கள் में குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். आपका परिवार को उद्धार करने में परमेश्वर வேத सामर्थ्य வசனம் है. சொல்லுகிறது वचन यो कहता है அவளும் वो அவருடைய வீட்டாலும் उसकी घराने அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள். बपतिस्मा लिए. அந்த குடும்பமே பெரிய ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வந்தது. वो पूरा परिवार ही परमेश्वर के आशीष में आ ஆண்டவர் गए. கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். परमेश्वर कार्य करने में सामर्थ्य எண்ணி है. முடியாத காரியங்களை அவர் वो செய்கிறவர். अनगिनत काम करता அந்த है. முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. वो पूरे परिवार ही उद्धार पाया. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது एक और घटना आपको कहते அது समय நல்லா நமக்குள்ளாக புரிந்து கொள்ள वो முடியும். अच्छी तरह हम उससे समझ இன்னொரு पाएंगे. சம்பவத்தை பாருங்க. एक और घटना को देखिए. பவுலும் சீலாவும் पौलुस और அந்த सीला சிறைச்சாலையில அந்த அவரால் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது जब बंदीगृह में बंद थे அங்க என்ன நடந்தது சொன்னால் वहाँ पे क्या हो गया? அவர் இருவரும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்துக் கொண்டு நடுராத்திரியிலே தேவனை துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது और बीच रात में परमेश्वर को धन्यवाद करते அந்த समय சிறைச்சாலை சோதரம் அதிரும்படியாக बंदीगृह हिलने அங்க பூமி जैसा அதிரும்படியாக भूकंप होने के जैसा கதவு திறந்து போய் விட்டது. द्वार सब खुल गया. அவர்கள் துதிக்கிற மாத்திரத்திலே जैसा वो लोग ने भजन அவருடைய गाए கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருந்தது. उनके हाथ पैर बांधे गए थे. ஏற்கனவே அவர்கள் டயர்டா களைப்பாக இருந்தார்கள். तो पहले से वे लोग थक चुके थे அடியாளப்பட்டார்கள். कि उतना मारपीट அவர்கள் करे துன்பப்பட்டார்கள். थे, उतनी तकलीफ से उनको ஆனால் खाना அவங்க पड़ा. ஜெபிக்கிற வேளையில பாருங்க लेकिन जब प्रार्थना का समय அந்த आया சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன. बंदीगृह की द्वार खुल गई. அந்த சிறைச்சாலை சோதரக்காரன் அந்த அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது जब बंदीगृह का द्वार रखने वाला वो देखते எல்லா समय கைகள் ஓடிவிட்டான்னு சொல்லி जब सब कैदी भाग அவன் गए தன்னை सोचते மாய்த்து समय கொள்ளும்படியாக वो अपने आप को मार डालने के தன்னை लिए தற்கொலை பண்ணும்படியாக अपने आप को आत्महत्या करने அவன் के लिए சொல்லுகிறான் वो कहता है ரட்சிக்கப்படுவதற்கு उद्धार पाने के लिए நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். मैं क्या करूं? ஹalleluya. हालेलुया. அப்ப பவுல் சொல்லுகிறார் पौलुस कहता है கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி प्रभु यीशु मसीह पर विश्वास करो அப்பொழுதும் तब உன் வீட்டாரும் तेरे நீ घराने எல்லாம் ரட்சிக்கப்படுவீர்கள் सब उद्धार पाओगे. என்று சொன்ன உடனே ऐसा कहते அந்த हैं. கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் போதித்தார்கள். वहाँ पे परमेश्वर का वचन को उन्होंने सुनाया. ஹalleluya. हालेलुया. அங்க சிறைச்சாலை காரணம் மட்டும் தொடப்பட்டார். वहाँ पे केवल दारोहन ही उतार पाया. ஆனா கீழே பார்த்தால் नीचे देखा அந்த जाए முழு तो குடும்பத்தையும் पूरे परिवार ஆண்டவருடைய को பக்கத்துல அந்த ஆண்டவர் திருப்பினார். परमेश्वर की ओर उन्हें फिराया. ஹalleluya. हालेलुया. அவர் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். कार्य करने में सामर्थ्य உங்களுடைய है. வாழ்க்கையிலும் அவர் செய்வார். आपके जीवन में भी वो அவர் करेंगे. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே उद्धार पाए हुए प्रभु के लोगों के जीवन ஒருவர் में ரட்சிக்கப்பட்டால் போதும் एक व्यक्ति उद्धार पाए तो அந்த முழு काफी है. குடும்பமும் वो पूरे இல்ல परिवार முழு ஊரும் पूरे गांव ரட்சிக்கப்படுவதற்கு उद्धार पाने में ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். कार्य करने में वो सामर्थ्य है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். निराश मत हो, प्रार्थना करो. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். परमेश्वर से मांगिएगा, நிச்சயமாக அவர் செய்வார். निश्चय आपके जीवन में करेगा. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாமா? दूसरा कार्यक्रम हम देखेंगे. 2 ராஜாக்கள் दूसरा राजा 4ஆம் அதிகாரம் अध्याय 4 அங்க ஏலில் அழகாக ஒரு சம்பவம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पे हम देखेंगे
होंगे तो அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். वो गई और परमेश्वर के दास के पास जाके कहने लगी। அப்பொழுது அவள் तब சோத்ரம் நீ போய் அந்த எண்ணெயை விற்று तू उस तेल को உன் बेचकर கடனை தீர்த்து अपनी कर्ज को मिटाना, மீந்ததை கொண்டு बाकी जो बचेगा நீயும் तू உன் பிள்ளைகளும் तेरे घराने ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். अपने जीवन बिताओ करके कहा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு சம்பவம் அழகாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे घटना अच्छी तरह से कहा இங்க என்ன है। நடக்கிறது? यहाँ पे क्या हुआ? இங்க வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन यो कहता है, இந்த அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे वचन कहता है என்ன என்று சொன்னால் क्या है? சோத்ரம் ஒரு விதவையான ஸ்திரீ அவள். एक विधवा स्त्री அதாவது தன்னுடைய கணவனை அவர் இழந்திருக்கிறார். अपनी पति को खो दी। அவளுக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? उसको 2 बेटे थे। சோத்ரம் கணவன் இறக்கும் பொழுது पति जब गुजर गए, கடனை வச்சுட்டு அவர் இறந்து போனார். वो कर्ज रखकर वो गुजर गया। கடனை வாங்கினவன் जो कर्जदार था என்ன சொல்றானா? क्या कहता உன்னுடைய है, கடனுக்கு பதிலாக तेरे कर्ज के बदले में 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாடி தர வேண்டும். तेरे दोनों पुत्र को मेरे दास बना ले। பெத்த பிள்ளை அதாவது பெத்த வேறு துடிக்கும் அல்லவா? जो जन्म दिया हुआ वो कोक तड़पता है ना, அதான தாயுடைய உள்ளமா இருக்கிறது. यही माँ का मन रहता है। அந்த உள்ளம் துடித்தது. उसका हृदय तड़पने लगा। எப்படி என்னுடைய 2 குமாரரை கொடுக்க முடியும்? कैसे मैं अपने 2 बेटों को दे दूं? சோத்ரம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. एक संकट के समय था। ஒரு சோத்ரம் அதாவது என்ன நடக்கும் என்று கலங்கிற வேளையிலே क्या होगा ऐसा सोचते समय சோத்ரம் அவராக எலிசாவிட்ட போறார். एलिशा के पास जाती है। எலிசா ஒரு தீர்க்கதரிசி. एलिशा एक भविष्यवक्ता था। உங்களுக்கு தெரிந்த காரியம். ये सब आप जानते அப்ப होंगे। எலிசாவிடம் தன்னுடைய சம்பவத்தை அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். एलिशा के पास जाकर अपनी सब कार्य बताने இந்த शुरू சூழல் की। இப்படியா இருக்கிறது. मेरी परिस्थिति ऐसा எனக்கு है, கடன் அடிக்க வேற நிர்வாகம் இல்லை. मुझे जो कर्ज निपटाने का कोई रास्ता नहीं है। 2 பிள்ளை அடிமைகளாக அவன் கொல்ல விரும்புகிறான். मेरे दोनों पुत्रों को दास बनाना चाहता அப்ப है। எலிசா சொல்லுகிறான், एलिशा ने कहा, நான் உனக்கு என்ன செய்யணும்? मैं तेरे लिए क्या करूं? உன் வீட்ல என்ன இருக்கிறது சொல் என்றார். तेरे घर पर क्या है? அதுக்கு அவள் சொல்லுகிறார், वो कहती है, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் केवल एक हंडी तेल என் வீட்ல ஒண்ணுமே இல்ல. और कोई भी नहीं है। பிரைஸ் எல்லாம். இந்த வருஷத்துல வந்து நின்று கொண்டே இருக்கிறீங்களா? इस वर्ष में आखिरी में आए हैं क्या? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நின்று கொண்டே இருக்கிறீங்களா? मेरे पास कुछ भी नहीं करके बोल என்ன रहे हैं क्या? செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்களா? क्या करूं ऐसा सोच இன்னைக்கு रहे हैं ஆண்டவர் क्या? சொல்லுகிறாரு, प्रभु आज आपसे कहता உன்கிட்ட है, என்ன இருக்கிறது? तेरे पास क्या है? ஆண்டவர் வந்து परमेश्वर நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவன். बढ़कर गिरने वाला आशीष देने वाला உலக பிறகு परमेश्वर। ஆசீர்வாதம் தருகிற தேவன். संसारी तौर से आशीष भी देता அப்போ है। ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுதான். वो कहता है कि मेरे पास एक ही हंडी तेल है। அப்போ அவள் அவ்வாறு வேதனை இருக்கும் பொழுது ऐसा दर्द में रहते समय சோத்ரம் அவன் சொல்லுகிறான், वो कहता है, நீ போய் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் तू अपने अगल बगल के लोगों के पास சோத்ரம் जाकर வெறும் பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வா. खाली बर्तन को लेकर आना। வெறும் பாத்திரம் கொண்டு வா. खाली बर्तन को ले आना। சோத்ரம் உள்ளே போய் वहाँ अंदर जाकर ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் अपने बच्चों को भी ले जाना। இந்த கதவை பூட்டி दरवाजा बंद करो। அந்த பாத்திரத்துல उस बर्तन में எல்லாவற்றிலும் सब में வார்த்து वो तेल उंडेल कर நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை. भरकर अलग से रखना। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து वो सब बर्तन की में उंडेल அந்த देना। குடத்துல என்ன இருக்குது அல்லவா? उस तेल जो है அந்த மீதியா இருக்கிற குடங்களிலே बाकी जो जो बर्तन அதுல है கொஞ்சம் கொஞ்சம் வார்க்க என்று சொல்லுகிறார். सब में उंडेल दे। அவனிடத்துல சோத்ரம் அவனிடத்துல போய் फिर उंडेलने के बाद தன் जाकर பிள்ளையோட கூட கதவை பூட்டி கொண்டு अपने बच्चों के साथ दरबार बंद அந்த करके பாத்திரங்களை அவனிடத்துல கொடுக்க वो बर्तन बच्चे लोग देते அவள் थे அவைகளை வார்த்தாள். और वो उंडेलते गई। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க அது வார்த்த பொழுது और होने के बाद இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றான். और बर्तन ले आकर के அதற்கு कहना। வேறு பாத்திரம் இல்லை என்றார்கள். और उन्होंने कहा कि और बर्तन नहीं है। அப்பொழுது तब எண்ணெய் அங்க நின்று போயிற்று. तेल उधर रुक गया। ஹalleluya. हालेलुया। யாராவது கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். क्रिया करने में सामर्थ्य है। முடியாத இடத்துல முடிக்க பண்ணுகிறவர். असंभव कार्य में संभव அந்த करता है। பாத்திரங்கள் அங்க நிரம்பி வழிகிறது. वो बर्तन वहाँ पे उमड़ रहा வேறு है பாத்திரங்கள் இல்லை. और कोई बर्तन नहीं। எண்ணெய் நின்று போயிற்று. तेल रुक गई। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அவள் போய் தேவனுடைய மனுஷனாய் எலிசாவுக்கு அவர் சொல்லுகிறாள், फिर जाकर उस भक्त के पास कहने
लगी। எலிசா சொல்லுகிறான், एलिशा कहता है, நீ போய் जा இதை விற்று इसे बेचकर மீதனை கொண்டு और जो प्रबल रह गया है நீயும் तू உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். और अपने पुत्र के सहित निर्वाह कर। ஹalleluya. हालेलूया। இன்றைக்கு आज ஏதோ வழி இல்லாம இருந்து கொண்டே இருக்கிறீங்க, कोई ना कोई रास्ता नहीं है, ஒன்றுமே முடியாது இருந்து கொண்டே இருக்கிறீங்க. कुछ भी नहीं होगा करके बैठे हो இந்த क्या? வருஷத்து கடைசி மாசத்துல, इस वर्ष के आखिरी महीने में, கடைசி வாரத்துல आखिरी हफ्ते में கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். परमेश्वर का शब्द पे कान लगाओ। தேவனுடைய ஊழியக்கார வார்த்தைகளுக்கு கனப்படுத்துங்கள். परमेश्वर के दास के जो वचन पे कान அவர் என்ன लगाओ। சொல்லுகிறாரோ वो क्या कहते हैं அதன்படி செய்யுங்கள். उसके अनुसार करो। ஆண்டவருடைய விசுவாசிங்க. परमेश्वर पर विश्वास அவர் करो। கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். कार्य करने में सामर्थ பாருங்க, है। அந்த விதவையானவள் विधवा जो அவர் थी கடனை அடுத்தது மாத்திரமல்ல, केवल अपना रण नहीं भरी, அவளும் वो அவருடைய குடும்பத்தார் பிள்ளைய வாழ்க்கை நடத்துவதற்கு வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். अपने बच्चों के जीवन में बिताने के लिए उसके मार्ग भी दिया। அவர் வேண்டிக் கொள்வதற்கும் वो मांगने से, அவர் நினைப்பதற்கும் तो समझ से நமக்குள்ளே हमारे अंदर அதிக அதிகமாக கிரியை செய்கிற தேவன். अधिक अधिक काम करता நீங்க है। கொஞ்சமா நினைக்கிறீங்க, आप थोड़ा सोचिए, அவர் वो நிறைய தர விரும்புகிறார். भर भर कर देता है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். आमेन। கும்பிடுகிற தேவன் வந்து जो हम दंडवत करने वाले அவர் परमेश्वर, கூரையை பிச்சு தருகிறவர். वो छप्पर फाड़ कर देता है। பிரைஸ் தி லார்ட். आमेन। நிரம்பி ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். भरकर आशीष देता அந்த है। வல்லமையுள்ள தேவன் वही सामर्थ्य அவர் परमेश्वर உங்களோடு கூட இருக்கிறார். आपके संग रहेगा। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க கலங்காதீங்க. आप चिंता मत புதிய कीजिए। இடத்துல பிரவேசிக்க போறீங்க. नए वर्ष में प्रवेश कर रहे நீங்க हो। என்ன நினைத்தீங்களோ, आपने जो जो எதெல்லாம் सोचा, வேண்டிக் கொண்டீங்களோ, जो जो आपने विनती அவர் किया, செய்வதற்கு அவர் வல்லமை वो உள்ளவர். करने में सामर्थ्य இனி है। முடியாது சொல்லிட்டாங்களா, आपको कह दिया कि नहीं होगा, இனி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா, अभी नहीं होगा करके बोला है क्या? கைவிடப்பட்டு காணப்படுவீங்களா, आज छोड़ेंगे क्या? இன்றைக்கும் आज भी ஆண்டவர் परमेश्वर நினைப்பதற்கும் आप सोचने में, நீங்கள் வேண்டுவதற்கும் आप मांगने से அதிகமானவர் காரியங்களை செய்கிற தேவன். अधिक अधिक काम करता है। ஹalleluya. हालेलुया। அதனால சோர்ந்து போகாதீர்கள். निराश मत हो। கர்த்தர் परमेश्वर உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். बड़े काम करने में सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। கடைசி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். आखिरी घटना को देखें। நமக்கு தெரிந்த சம்பவம் ये தான் सब हम जानते हैं। அப்போஸ்தலர் प्रेरितों के அந்த काम 2ஆம் அதிகாரம் दूसरा அந்த अध्याय 1 இருந்து 4 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 1 से अगर 4 சோத்ரம் वचन में அங்க हम என்ன देखेंगे எழுதப்பட்டு तो சொன்னால், वहाँ पे क्या लिखा அங்க है? ஒரு வசனம் தெளிவாக அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पे साफ साफ कहा गया அங்க है ஒரு कि சம்பவம் அங்க நடக்கிறது. वहाँ पे घटना हुई है। 2ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा अध्याय 1 से 4 तक। பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது पेंटिकोस्त का दिन आया அவர் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடி तो வந்திருந்தார்கள். वे सब एक जगह इकट्ठे थे। அப்பொழுது तब சோத்ரம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல बड़ी आंधी सी सनसनाहट வானத்தில் சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி आकाश में से शब्द हुआ அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு, और लोग जो घर में बैठे थे वो पूरा भर गया। அல்லாமலும் उतने ही नहीं, அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவு அவர்கள் காணப்பட்டு आग सी जीभें पट्टी हुई दिखाई दी। அவர்கள் ஒவ்வொரு மேலும் वो हर एक के வந்து ऊपर அமர்ந்தது. आ ठहरी। அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு वे सब पवित्र आत्मा से भर ஆவியார் गए। தங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே जिस प्रकार आत्मा ने बोलने की सामर्थ दी, வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். अन्य अन्य भाषा बोलने लगे। ஆமென். ஹalleluya. हालेलुया। இதுல தெரிந்த சம்பவம் இது. ये सब हम अच्छी तरह जानते அங்க हैं। பெந்தேகோஸ்தே எல்லாரும் கூடி இருந்தார்கள். पेंटिकोस्त का दिन था அங்க கூடி இருந்தும் பொழுது जब वे लोग इकट्ठे रहते அங்க समय பரிசுத்த ஆவியானவர் पवित्र அங்க आत्मा அவர் பலமாக அவர் இறங்கினார். उस सामर्थ्य रूप से उतरा। ஹalleluya. ஹalleluya. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருகிற வல்லமை உள்ளவர். आत्मिक स्वर्ग आशीष देने वाला परमेश्वर। ஹalleluya. ஹalleluya. அவர் கூடி இருந்த பொழுது जब वो इकट्ठे थे அவர்கள் எல்லாரும் वे सब அங்க 120 people वहाँ पे 120 लोग அவர்கள் थे, கூடி இருக்கிறாங்க. इकट्ठे थे, அந்த பரிசுத்த ஆவியினருக்காக காத்து இருக்கிறாங்க. पवित्र आत्मा के लिए इंतजार में அங்க थे। பாருங்க, அங்க பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பலமாக இறங்கினார். அங்க सामर्थ्य रूप से தங்களுக்கு उतरे। தந்தன வரத்தின்படியே अपने पास दिए गए वो वरदान வெவ்வேறு से பாஷைகள் பேசத் தொடங்கினார்கள். वे लोग भिन्न भिन्न भाषा बोलने लगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர்கள் இப்படி பேசுறபடினாலே ऐसे बातें करने से சோதரம் அங்க யாரெல்லாம் பரிசுத்த நிரப்பப்பட்டார்களோ वो जो पवित्र आत्मा से भरे அவருடைய வாழ்க்கையிலே उनकी जिंदगी में ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடித்தார்கள். परमेश्वर के लिए कुछ बड़ा काम करना चाहिए, कभी तड़प आई। ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை காணப்பட்டது. परमेश्वर के लिए सेवकाई करना
मरना चाहिए करके चाहत அவர்கள் आई। மரிப்பதற்கும் தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஊழியத்தில் அவர்கள் இறங்கினார்கள். वे लोग मरने के लिए भी तैयार हो चुके थे। அங்க பரிசுத்த ஆவியானவர் वहाँ पे पवित्र அங்க பெரிய आत्मा கிரியைகளை செய்தார். बड़ा बड़ा काम करने लगे। ஒவ்வொரு வித்தியாசமான ஊழியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். सब लोग अलग अलग प्रकार के काम करने के लिए बुलाए அங்க गए थे। பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார். पवित्र आत्मा ने उनको बलवत அந்த किया, ஊழியங்களை செய்யும்படியாக ஏவினார். उनको सेवा करने के लिए उत्सुक किया। அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. वे लोग ऐसे चुप नहीं बैठ पाए। கர்த்தருக்காக சாதிக்கும்படியாக ஆண்டவருக்காக எழும்பினார்கள். परमेश्वर के लिए कुछ करने के लिए उठ बैठे। இதுல ஒருவர் தான் பேதுரு. इनमें से एक व्यक्ति था இந்த पतरस। பேதுரு பாருங்க, पतरस जो था, இயேசுவை ஒரு நாள் மறுதலித்தான். एक समय यीशु को इनकार किया இயேசு व्यक्ति எனக்கு था। யார் என்று தெரியாது என்று அவன் சொன்னவன். यीशु कौन है करके मैं नहीं जानता हूँ कहने இயேசுவை वाला था। அவன் சோதர சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான். यीशु को श्राप करने उसका मन आ गया था। அப்படிப்பட்டதான பேதுரு इस प्रकार का யூதர்கள் पतरस மத்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது यहूदियों के बीच में जब वचन बांट रहा அவன் था, பழைய பேதுருவாக இல்ல, वो पुराना पतरस नहीं ஒரு था, பழைய மனுஷனாக இல்ல. वो पुराना व्यक्ति नहीं அவனுடைய था। வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கடந்து வந்தது. उसकी जिंदगी में एक बड़ी बदलाव அவன் आई। கர்த்தருடைய வார்த்தைகள் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது परमेश्वर का वचन जब बांट அந்த रहा வேதம் था, தெளிவாக சொல்லுகிறது, वचन वहाँ पे साफ கர்த்தருடைய कहता வார்த்தை है, அவர்கள் கேட்ட பொழுது जब वो परमेश्वर की वचन सुन रहे थे, இருதயத்தில குத்தப்பட்டவர்களாகி हृदय में ठेस लगाए थे। பேதுருவையும் पतरस से மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, और बाकी जो प्रेरितों से पूछे, சகோதரரே, हे भाइयों, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். हमें उद्धार पाने के लिए क्या करना चाहिए? ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்க என்ன கேட்கிறார்கள் அவர்கள். हमें क्या करना चाहिए? அங்க பாருங்க, वहाँ அந்த देखिएगा, வசனமானது ये जो वचन அவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில उनके मन में அவர் குத்தப்பட்டார்கள். छेड़े गए। அந்த வார்த்தையில ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. उनका हृदय बदल रहा हो गया। அங்க பார்த்தீங்கன்னா वहाँ पे देखिए 3000 ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 उद्धार पाए, 5000 ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 लोग उद्धार சோ पाए। அநேக ரட்சிக்கப்பட சொல்லப்பட்டு இருக்கிறது. ऐसे अनेक लोग उद्धार पाए இதை करके देखेंगे। எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ये इन्होंने कभी सोचा ही नहीं இவ்வளவு होगा। நடக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ये प्रेरित इस प्रकार होगा करके कभी सोचे नहीं அந்த रहे। பரிசுத்த ஆவியானவர் लेकिन ये पवित्र அந்த आत्मा இடத்திலேயே उसी स्थान பெரிய में ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தார். बड़ा एक बदलाव அவர் लाया। ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல அவர் கொண்டு வந்தார். एक आत्मिक आशीष को लेकर அவர் आया। இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு इस प्रकार कार्य அவர் करने में வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். सामर्थ्य परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए पवित्र आत्मा को पालो। நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது अगर पवित्र आत्मा को पाओगे, உங்களுடைய வாழ்க்கையிலும் आपके जीवन நம்முடைய में ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். वो बड़ा बड़ा काम करने में सामर्थ्य உங்கள் है। மூலமாக आपके जरिए से பிசாசுகளை துரத்துவதற்கு அவர் வல்லமையை கொடுப்பார். शैतान को भगाने में सामर्थ्य நீங்க देंगे। வியாதிஸ்தர்கள் கை வைக்கும்போது அவர்கள் சுகமடைவார்கள். जब रोगियों पर हाथ रखेंगे वो चंगे होंगे। உங்கள் மூலமாக आपके जरिए से ஆண்டவர் இந்த परमेश्वर தேசத்திலே इसी देश ஒரு में அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். एक अद्भुत काम करने में सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। அவர் நாம் நினைப்பதற்கும் हम जो सोचने से அவர் வேண்டுவதற்கும் व्यक्ति से அவர் भी எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். किस प्रकार கிரியை है, செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். कार्य करने में सामर्थ्य है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. परमेश्वर यीशु मसीह को இயேசு देखिएगा, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் यीशु पवित्र आत्मा से भरा हुआ யோர்தானை விட்டு திரும்பி यरदन से बाहर हो அந்த गया। ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு वो போகப்பட்டார். आत्मा से ही जंगल में ले गया। சோதர பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். पवित्र आत्मा आप पाए हैं। உண்மையான பரிசுத்த ஆவி நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது जब सच्चाई पवित्र आत्मा அந்த पाओगे, பரிசுத்த ஆவி நடத்தப்படும் பொழுது जब पवित्र आत्मा के मार्ग में चलाए உங்களுடைய जाओगे, தனிப்பட்ட வாழ்க்கை, आपकी व्यक्तिगत जीवन, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, आपकी पारिवारिक जीवन, உங்களுடைய ஜெப வாழ்க்கை आपकी प्रार्थना जीवन, எல்லாவற்றிலும் सभी में அந்த ஒரே ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். कोई आत्मा के जरिए से चलना வேற चाहिए। ஆவி வந்துடக்கூடாது. दूसरा कोई आत्मा नहीं आना चाहिए। சரியா? பிசாசு வந்துடக்கூடாது. शैतान नहीं आना அந்த चाहिए। பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய जब பிள்ளைகள் पवित्र आत्मा पाए प्रभु அவருடைய के जन, ஆவியினால் இங்க நடத்தப்பட வேண்டும். उसकी आत्मा के जरिए से चलना இயேசு है। கிறிஸ்துவை यीशु मसीह அந்த को வனாந்தரத்துக்கு யார் கொண்டு போனா? उस जंगल में कौन ले அந்த गया? ஆவியானவராலே அவர் ஏவப்படுகிறார். और जो पवित्र आत्मा से वो ले அந்த गया, ஆவியான ஏவப்பட்டு आत्मा से ले அவர் जाकर வனாந்தரத்துக்கு அவர் போனது சொல்லப்பட்டு उस இருக்கிறது. जंगल में ले गया करके हम அப்ப நாம் देखते हैं। எப்பொழுதுமே हम कभी भी நாம் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். पवित्र आत्मा के जरिए से चलना है। பரிசுத்த ஆவியானவராலே நாம் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். पवित्र आत्मा के जरिए से
हमेशा हमसे बातें நாம் करना है। பேசும் பொழுது जब हम हमसे ஒரு बातें சரியான करेंगे பாதையிலே सही मार्ग में, ஒரு சரியான வாழ்க்கையை एक सही जिंदगी में, ஒரு இந்த உலகத்திலே इस दुनिया में ஆண்டவருக்காக கட்டப்பட முடியும். परमेश्वर के लिए हम बांधे जा सकते இயேசு हैं। கிறிஸ்துவை பாருங்க, यीशु मसीह को देखिएगा, அப்போஸ்தலர் சொல்லப்பட்டு இருக்கிறது, प्रेरित में कहा है, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை नासरी यीशु தேவன் मसीह को பரிசுத்த ஆவியினாலும் परमेश्वर पवित्र आत्मा வல்லமையினால் से அபிஷேகம் பண்ணினார். सामर्थ्य से उन्हें अभिषेक किया। தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் परमेश्वर उसके साथ था, அவர் நன்மை செய்கிறவராய் वो भलाई करता हुआ பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக சுற்றி திரிந்தார். शैतान की जकड़ में जो भी थे उन्हें छुड़ाते चला। ஹalleluya. हालेलुया। அந்த பிசாசை வெல்வதற்கு, शैतान का विरोध करने के लिए, சாத்தானை ஜெயிப்பதற்கு, शैतान से विजय पाने வியாதி के இந்த लिए, வியாதியில விடுதலை கொடுப்பதற்கு बीमारियों से छुटकारा पाने ஆண்டவராய் के இயேசு लिए கிறிஸ்துவுக்கு परमेश्वर यीशु அந்த मसीह को பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் மிகவும் தேவைப்பட்டது. पवित्र आत्मा का अभिषेक बहुत ही जरूरी அப்போ था। நீங்களும் तो आप भी அந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது पवित्र आत्मा का अभिषेक से जब भरे உங்களுடைய जाओगे, பாத்திரம் தேவ வல்லமையினால் அங்க நிரம்பும் பொழுது परमेश्वर आपका बर्तन परमेश्वर के सामर्थ से भरे जाओगे, உங்கள் மூலமாக आपके जरिए இந்த से தேசம் ஆசீர்வதிக்கப்படும், देश आशीष உங்க पाएगी, குடும்பம் ரட்சிக்கப்படும். आपका परिवार आशीष நீங்கள் पाएगी। நினைப்பதற்கும் आप सोचने से, அவர் வேண்டுவதற்கும் समझ और गिनती से அவர் भी கிரியை செய்வதற்கு और कार्य करने அவர் में, வல்லமையுள்ளவராக உங்கள் மத்தியில் அவர் இந்த வாரத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். इस हफ्ते में आपके पास सामर्थ्य से आया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க அதை விசுவாசிங்க. इसे आप विश्वास உன் कीजिएगा। என்னுடைய ஆண்டவர், मेरा परमेश्वर, நான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், मैं आराधना करने वाला என்னை परमेश्वर, அபிஷேகித்த ஆண்டவர், मुझे अभिषेक किया அவர் परमेश्वर, வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன், सामर्थ्य काम करता है, இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்கிற தேவன். प्रकृति से भी बड़ा काम சூழ்நிலை करता है। எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, परिस्थिति किसी भी रीत का क्यों ना हो, சூழ்நிலை எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, परिस्थिति हमारा उलट क्यों ना அதை जाए, குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. इसके बारे में चिंता करना நீங்க आवश्यक नहीं சிந்திக்க வேண்டிய है। காரியம், आपका एक ही बात सोचना என்னுடைய है, ஆண்டவர் வல்லமை உள்ளவர். मेरा परमेश्वर सामर्थ्य நான் है। நினைப்பதற்கும் मैंने जो सोचा है, வேண்டுவதற்கும் मेरे समझ அவர் और बुद्धि அதிகமாக से அவர் கிரியை वो செய்வார். अधिक अधिक कार्य करता அதை है। செய்வதற்கு வல்லமை वो உள்ளவர். करने में वो सामर्थ्य என்று है। நீங்க நினைக்கும் பொழுது जब आप ऐसा सोचोगे அவர் நிச்சயமாக அவனை तो நிறைவேற்றுவார். जरूर वो पूरा करेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார், अगर एक व्यक्ति को चंगाई की आवश्यकता இந்த है அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னார், या फिर अद्भुत काम होना அவர் आवश्यक கேட்கிற है, கேள்வி ஒண்ணு உண்டு. पहला प्रश्न पूछता है, இந்த வியாதி சுகமாக்குவதற்கு ये बीमारी से चंगा होने के लिए என்னிடத்துல मेरे से வல்லமை உண்டென்னு விசுவாசிக்கிறாயா? मेरे पास सामर्थ्य करके तू विश्वास करता है இல்ல क्या? கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், ये तो तुम्हारी आंखें खोले जाने के சோதனை लिए எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறார். मेरे में सामर्थ्य करके तू विश्वास அப்போ करता है ஆம் விசுவாசி என்று சொல்லும் பொழுது, अगर हाँ मैं विश्वास करता हूँ அந்த बोले வல்லமையை விசுவாசிக்கும் பொழுது अगर उसके सामर्थ्य विश्वास அங்க करेंगे, அற்புதம் நடக்கும். वहाँ पे अद्भुत काम होती है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, आप भी परमेश्वर के कार्य में विश्वास அவருடைய कीजिए, வல்லமையை விசுவாசிங்க. उसकी सामर्थ्य में विश्वास कीजिए। உங்களுடைய வாழ்க்கையிலும் आपके जीवन में भी நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ जिन जिन लोगों के लिए प्रार्थना உங்கள் करोगे மூலமாக आपके जरिए से ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும்படியாக आपको परमेश्वर उपयोग करने அவர் உங்களை சோதரமா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आपको वो आशीष करना यीशु चाहता சொன்னாரு, है। यीशु ने कहा என்னை விசுவாசிக்கிறவன் जो मुझ पर विश्वास அவன் करता है என்னிலும் वो मुझसे அவன் भी பெரிய காரியங்களை செய்வான். अधिक काम करेगा। தேவனை விசுவாசிங்க, परमेश्वर पर विश्वास அவர் कीजिए, வல்லமை இருந்து அவரை நீங்க நம்புங்க. सामर्थ्य प्रभु करके भरोसा ஆண்டவர் कीजिए। உங்கள் மூலமாக परमेश्वर आपके இந்த जरिए தேசத்துல इस देश में அவர் வல்லமையான காரியங்களை செய்ய போதுமானவர். आपका जीवन में बड़ा काम நாம் करने முதலாவதாக நம்ம பார்த்தோம், पहला हमने देखा ஒரு குடும்பத்தாரைய ரட்சிக்கிற தேவன் அவர். एक परिवार को ही उद्धार करने वाला परमेश्वर। இரண்டாவதாக दूसरा ஒரு நிரம்பி வழி ஆசீர்வாதத்தை தருகிறதுக்கு வல்லமை உள்ளவர். भरकर उमड़ने वाला वो आशीष देने वाला परमेश्वर। மூன்றாவதாக तीसरा ஆவிக்குரியதான உன்னதமாக ஆசீர்வாதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். आत्मिक स्वर्गीय आशीष से भरने वाला நீ ஒன்று परमेश्वर। மாத்திரம் செய்யணும், केवल आपको एक ही करना है, என்னுடைய ஆண்டவர் मेरा அவர் परमेश्वर வல்லமை உள்ளவர் सामर्थ्य है। என்று விசுவாசிங்க. इस प्रकार विश्वास நீங்க कीजिए நினைப்பதற்கும் जो आपसे समझ से அவர் வேண்டுவதற்கும் विनती से भी அதிகமாக अधिक உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். आपके जीवन में कार्य இந்த வருஷ करेगा। கடைசில इस वर्ष के आखिरी அது में நடக்கும். होगा, விருங்க, इंतजार से
से रहिए, சந்தோஷமா காணப்படுங்க. आनंद से रहिए, உங்க துக்கங்களை எல்லாம் आपके दुख सब ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर சந்தோஷமாக மாற்றுவார். आनंद में बदलेगा। நாம் செபிக்கலாமா? क्या हम प्रार्थना करें? இந்த வார்த்தை மூலமாக इस वचन के जरिए கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நல்ல எதிர்பார்ப்போடு இருங்க. अच्छा इंतजार से ஒரு रहिए, புதிய ஆண்டுல பிரவேசிக்க போறீங்க. एक नए वर्ष में प्रवेश करने जा रहे ஜெபத்தில் हो, இருங்க. प्रार्थना में रहिए, புதிய ஆண்டுல பிரவேசிக்க போறீங்க. नए वर्ष में प्रवेश कर நல்ல रहे हो, வாக்குத்தத்தங்களை தாங்க. अच्छा प्रतिज्ञा दियो, நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. अच्छा प्रकटीकरण நல்ல दो, தரிசனங்களை தாங்க. अच्छा दर्शन दीजिए, ஆசீர்வாதங்களை தாங்க. आशीष दीजिए। ஜெபத்தில் இருங்க. ऐसे प्रार्थना में रहिएगा। புதிய ஆண்டுல नए वर्ष में நிச்சயமாகவே निश्चय ஆண்டவர் செய்கிற காரியமானது परमेश्वर जो काम करने वाला அவர் है, சொல்லுகிறார் वो कहता है அது பயங்கரமா वो இருக்கும். भयंकर होगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அது பயங்கரமா वो இருக்கும். भयंकर होगा, அவர் செய்வார். करेगा। கலங்காதங்க. चिंता मत நாம் कीजिए। செபிக்கலாமா? क्या हम प्रार्थना இருக்கிற करें? இடத்திலேயே जहाँ पर आप बैठे हो, தலைகளை தாழ்த்தி अपने सिर झुकाकर தேவ சமூகத்துல परमेश्वर के चरणों நம்மை में அர்ப்பணிப்போம். अपने आप को अर्पण அவர் कीजिए। நல்லவர். वो अच्छा है। நாம் செபிப்போம். हम प्रार्थना எங்களை करें। அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி அப்பா. हमसे अधिक प्रेम करने वाले पिता आपको धन्यवाद இந்த देते அருமையான हैं। வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். इस अच्छे समय के लिए हम प्रार्थना करते நாங்கள் हैं। வேண்டிக் கொள்வதற்கும் हम विनती से நினைப்பதற்கும் और समझ से மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே अधिक हमारे अंदर கிரியை செய்கிற வல்லமையின்படியே कार्य करने वाले सामर्थ्य நமக்கு செய்ய परमेश्वर நீர் வல்லவர் आप करने में என்று सामर्थ्य हो। விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. हम विश्वास करते हैं। எங்களுடைய குடும்பத்திலும் हमारे परिवार எங்களுடைய में, தேசத்திலும் हमारे देश में, சபைகளிலும் कलीसिया ஒரு में வல்லமையான காரியங்களை செய்யுங்க एक ஆண்டவரே. सामर्थ्य कार्य நாங்கள் कीजिए। விசுவாசிக்கிறோம் हम विश्वास करते நீர் हैं வல்லமை உள்ளவர். आप सामर्थ्य हो। அப்படியே செய்யும்படியாக आप செபிக்கிறேன். ऐसे ही இந்த कीजिए। வருஷத்தின் கடைசி வாரத்துல பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. इस वर्ष के आखिरी हफ्ते में आए हैं। ஆண்டவரே அவங்க விரும்பின காரியம் நடக்கட்டும். वो जो चाहते हैं वो पूरा हो, அதற்கு மேலாக செய்யுங்க. उससे भी बड़े அவங்க काम कीजिए। ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. उनकी प्रार्थना का उत्तर நீ दीजिए। ஜெபத்தை கேட்கிறவர். आप प्रार्थना को सुनते हो। ஜெபத்தை கேட்கிறவரே प्रार्थना सुनने वाले மாம்சமான யாவரும் सारे प्राणी உம்மிடத்துல வருவான்னு சொன்னீங்களேப்பா. मेरे पास आएंगे, आपने कहा। நீ உம்முடைய பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். आपका नाम ही प्रार्थना உம்முடைய सुनने ஜெபத்தை वाले। கேட்டு ऐसे प्रार्थना அவர்கள் புதிய सुनकर ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் वो பொழுது नए जो वर्ष में प्रवेश करेंगे சந்தோஷத்தோடு கூட खुशी के साथ, மனமகிழ்ச்சியோடு கூட आनंद के साथ பிரவேசிக்க கிருபைகளை கொடுங்க. प्रवेश करने में मदद कीजिए। எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். सारे कर्ज पर को दूर हो, வியாதிகள் மாறட்டும். बीमारी दूर हो, போராட்டங்கள் மாறட்டும். संघर्ष दूर हो, சத்துருவின் கிரியைகள் அகற்றப்படட்டும். शैतान की क्रियाएं दूर हो, மந்திர தந்திர ஆவிகள் मंत्र तंत्र की ஏவல் आत्माएं, ஆவிகள் आवी की आत्माएं இயேசுவே நாமத்தினால यीशु मसीह के नाम से குடும்பத்தை விட்டு ஆண்டவரே மாற்றும்படியாக पूरे செபிக்கிறேன். परिवार से दूर தேவ कीजिएगा। சமாதானம் परमेश्वर की உடைய शांति பிள்ளைகளை தொடும்படியாக अपने செபிக்கிறேன். बच्चों को छूने के உடைய लिए मदद குடும்பத்தை कीजिए। பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். अपने परिवार को सुरक्षा தேசத்துல कीजिए। கொள்ளை நோய்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. देश में सारी बीमारी दूर ஜனங்களை कीजिए। பாதுகாத்துக் கொள்ளுங்க. लोगों को परमेश्वर सुरक्षा கோடி कीजिए। ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. करोड़ों लोग हैं ஆண்டவரே पिता। ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ये लोग उद्धार पाए, தேசத்தில் எழுப்புதல் கடந்து வரட்டும். देश में बेदारी இந்த आए, மகாராஷ்டிர பட்டணத்துல ये महाराष्ट्र शहर में மாற்றங்கள் வரட்டும். एक बड़ी இந்த बदलाव தானா आए, மாவட்டத்துல ये थाना शहर में எழுப்புதல் வரட்டும் ஐயா. बेदारी आए। ஆண்டவரே எங்களுக்கு இந்த பட்டணத்தை தாங்க. हमें ये नगर दीजिएगा, இந்தியாவை தாங்கப்பா. भारत देश ஆண்டவரே दीजिएगा, அற்புதம் செய்க ஐயா. अद्भुत काम உம்முடைய कीजिए। நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன். केवल आपके नाम की महिमा हो। ஒவ்வொருவரையும் हर एक जन को பேர் பேராக नाम लेकर தொட்டாசீர்வதிங்க. छूकर आशीष உடைய दीजिए। தேவைகளை சந்தித்து கொடுங்க. अपनी जरूरतों को पूरा வருகிற कीजिए। புதிய ஆண்டு பண்டிகை வருகிறது. आने वाले नए वर्ष में नया परमेश्वर त्योहार आ அம்மா रहा है। ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். अपने बच्चे आशीष ஒரு पाएं, குறை இருக்க கூடாது. कोई कमी ना रहे, எல்லாரையும் सभी को மனதார पूरे मन से ஆசீர்வதிக்கிறோம். मैं आशीष உங்கள் देते हैं। பிள்ளைகளை உயர்த்துங்க. अपने बच्चों को ऊंचा कीजिए, ஆசீர்வதியும். आशीष பெரிய कीजिए, காரியங்களை செய்ய வேண்டும். बड़े काम कीजिए। தாழ்த்துகிறோம். झुकाते हैं இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சில சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन उसका पवित्र नाम को धन्य कर. ये मेरे मन यहोवा को धन्य कर. उसने किए उस सारे उपकार को कभी ना भूलना. आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட हमारे संग உலகத்துல பரிசுத்தவான்களோடு கூட संसार के सारे पवित्र लोग के साथ என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.